தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் பட்டியல். அவ்வளவுதானா? டேய் என் பொங்கல் ஆள் போடலையா? உங்களுக்கு பயந்து நிக்கலன்னு சொன்னல. நீதான் நிக்க போறீங்க அங்க. சரி அத கட் பண்ணுங்க கபிலன், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது அந்த நாய் பேசுறது விடுங்க. பாண்டிச்சேரிலாம் தேவைப்படாது கபிலன், போது விடுங்க. லாஸ்பேட்டை திரு வி சாமிநாதன் பிஜேபி இதுதான் முதல் வேட்பாளர். சரிங்க, புசியானந்த் எங்கன்னு பார்க்கலாம். காரைக்கால் தெற்கு திரு கே வேணாங்க ஐயா, ஆல்ரெடி தெரியும் பாண்டிச்சேரி. அரை ஒரு நாலஞ்சு தான் இருக்கு. வெயிட் பண்ணு. சரி ப்ரோ, புசி எங்கன்னு பார்க்கலாம். இத முடிச்சு அடுத்து ஒரு டி நகர் அங்க வர மாட்டான். டி நகர் இங்க சென்னை. நெட்டப்பாக்கம் தனி தொகுதி திரு எல் பெரியசாமி. கபிலன் பாண்டிச்சேரி வேணாம். பாண்டிச்சேரி கட் பண்ணுங்க. திருப்புவனை தனி தொகுதி திரு ஏ கே சாய் ஜே சரவணன் குமார். பாரு யாருன்னு தெரியுதா? என்ஆர் காங்கிரஸ்ல இருந்தாலு. முத்தியால்பேட்டை திரு ஜே பிரகாஷ் குமார். ஐயா பாண்டிச்சேரி கண்டிப்பா வேணுமா? ஆல்ரெடி லிஸ்ட் வந்துச்சு. அட இரு சபரி பாப்போம். பாகூர் திரு என் தனவேலு. இந்த மூணு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ராஜ்பவன் திரு வி ஜே சந்திரன். உப்பளம் திரு எஸ் சிவா. பாண்டிச்சேரியில் எத்தனை தொகுதி? உங்கள் விஜய் உழவர்கரை திரு எஸ் சசிபாலன். அரியாங்குப்பம் திரு எஸ் குமரவேலு. மணவெளி திரு பி ராமு. கபிலன் இவனும் கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க கபிலன், அதே மாதிரி. வில்லியனூர் திரு ஆர் ரமேஷ். முதலியார்பேட்டை திரு என் மணிபாலன். நானும் லைவ்ல பாத்துட்டு இருக்கேன். ஆனா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும், கேட்கிறேன். இப்ப முடிச்சுட்டு வரோம். மண்ணாடிப்பட்டு திரு கே பாரதிதாசன். மங்களம் திருமதி எம் கே சத்யா. ஈசிஆர் சரவணன் வந்தாப்லையா? சொல்லுங்க நல்ல, சொல்லுங்க நல்ல. காமராஜ் நகர் திரு டாக்டர் ஆர் சுமன். நெல்லித்தோப்பு திரு எஸ் விக்னேஸ்வரன். காலாப்பட்டு திரு டி சசிகுமார். இந்திரா நகர் திரு எஸ் முருகன். கதிர்காமம் திருமதி ஆர் ஜெயந்தி. ஊசுடு தனி தொகுதி திரு எஸ் சரகண பவா. ஏம்பலம் தனி தொகுதி திரு வி தமிழ்ச்செல்வன். நெடுங்காடு தனி தொகுதி திரு யு காமராஜ். பாண்டிச்சேரியில மொத்தம் எத்தனை தொகுதி தான் இருக்கு? 30 தொகுதி. 30.
மொத்தம் 30 தான். இந்த பரதேசி திரும்பி போயிட்டே என்னவோ. திருநள்ளாறு திரு ஏ ராஜா முகமது. நான் பேசுறது இதுல கேட்கல. காரைக்கால் வடக்கு திரு ஏ வெங்கடேஷ். நிரவி டிஆர் பட்டினம் திரு ஜி கணேஷ். மாகே திரு எம் பிரிஜேஷ். ஏனாம் திரு ஏ தோட்டாராஜு. உருளையன்பேட்டை திரு ஜி நேரு குப்புசாமி. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ராஜ்மோகன். பட்டாஞ்சாவடி திரு இ விநாயகம். தேங்க்யூ. அனைவரும் எழுந்து நிற்போம். குழந்தைங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் குடிப்பாடல். அத நீயே கேட்டுக்க. ஆஃப் பண்ணுங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. மாட்டோம். அம்மா சரி எப்பா எல்லாம் டப்பு 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 டப்புன்னு போயிட்டு பாருங்க. இல்ல கபிலன், இந்த கழக நிர்வாகின்றானே அவனுடைய கட்சியில இருந்து தானே போடுறான். இது எதுக்கு ஒரு இது வேற காமிச்சுதான் கழக நிர்வாகி? இல்ல கழக நிர்வாகினா காசு கொடுத்து வாங்கணும், எந்த போஸ்டிங்கும் இருக்க மாட்டான். அதனால காசு கொடுத்து வாங்கின சீட் அது. இல்ல கபிலன், நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அந்த திருவாரூர் சொன்னப்ப தமிழ் செத்துருந்தவங்க சொன்னீங்களா? எதுக்கு சொன்னீங்க? என்னது? இல்ல திருவாரூர் சொன்னப்பா சவுண்ட் வருது. வர ஒரு நிமிஷம் இருங்க. பாஷா பாய் இப்பதான் மைக் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ஓலா மணிக்கு இல்லையாமே சீட்டு? டேய் ரெட்ரகன கோஸ்ட் வாங்குடா. ஓகே கோஸ்ட் மட்டும் வாங்கிட்டு உட்காரு. கோஸ்ட் வாங்கிட்டு சும்மா இல்ல போலையா? திருவாரூருக்கு சொன்னா அது திமுக கோட்டை தானே அது திருவாரூர். கண்டிப்பா நான் திருவாரூர் அதனால கேட்டேன். அவன் வந்து திருவாரூர் மன்னார்குடி எதுவும் வராது. திருவாரூர்லாம் திமுக கோட்டை, அது தெரியும் எனக்கு. கண்டிப்பா அது வேணா கேளுங்க, காமெடியா இருக்கும். வேணும்னா நான் லிங்க் அனுப்பிச்சுங்க, வேணா கேளுங்க. இங்க இந்த திருவாரூர், மன்னார்குடி, அப்புறம் நன்னிலம், இதுல மூணுத்துலயும் அவனுக்கு ஜெயிக்க முடியாது, நல்லா தெரியும். நன்னிலம் தொகுதியில காமராஜ் ஜெயிப்பாரு ஏடிஎம்கேல. இல்ல நானு என்ன எதுலயுமே ஜெயிக்க முடியாதுங்க. என்ன 3 தொகுதி சொல்றீங்க, எதுலயுமே ஜெயிக்க முடியாது. அந்த திருவாரூர் சொன்னப்ப நீ வந்து அதெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னப்பல, அதனால கேட்டேன். இல்லங்க, கொளத்தூர்ல வந்து முதலமைச்சர் இது மாறுவார், தொகுதி மாறுவார் அண்ணா நிக்கிறதுனால அப்படின்னா, இப்ப இவன் ஏன் 2 தொகுதி நிக்கிறான்? 2 தொகுதி நிக்கிறாங்க. சபரீஷ், எனக்கு ஒரு ஆசைடா, இந்த உதய்க்கும் இவனுக்கு கிளாஸ் வரணும். சேப்பாக்கத்தை நிப்பான்னு ரொம்ப எதிர்பார்த்தா. இல்ல இவன் திருச்சியில எதுக்கு நிக்கிறான்னு தெரியலையே. இப்போ அதுதான் சொன்னாங்க, சாட்டை துரமுருகன் சொன்னாப்புல இல்ல திருச்சியில எதுக்கு நிக்கிறான்ட்டு. இல்லங்க, கிறிஸ்டியன் கம்யூனிட்டி தாங்க. பெரம்பூர் 9% வந்து கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அது ரோமன் கேத்தலிக். அது இதுல உங்களுக்கு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அதிகம். அவர் வந்து இப்ப டிஎம்கேல ஒருத்தர் நிக்கிறாரு பாருங்க, அவரும் கிறிஸ்டியன் தான், அவரு ஆர்சி தான் வரும். சோ அதுதான் அவன் வந்து இது பார்த்து நிக்கிறான். அவன் பெரம்பூர்லயும் கிறிஸ்டியன் ரிலிஜன் அதிகம் போல, அதனால அங்க நிக்கிறான்னு சொன்னாங்க. இல்ல எங்க நிக்கிறாரு ப்ரோ? ஒரே நிமிஷம். கே நேரு எங்க நிக்கிறாரு? அதே இடத்துலதான். ஒரே நிமிஷம். கே நேரு வந்து ஈஸ்ட் நிக்கல, இன்னைக்கும் நீரஜ் தான் நிக்கிறாரு. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் 2 பேருக்குள்ளதான் போட்டி. ஒண்ணு சென்னை டிஎம்கேவா இல்ல திருச்சி டிஎம்கேவா, யாரு வேணா அடிச்சு கொட விடுறாங்கன்றதெல்லாம் போட்டி. எங்க மாற்றோன்னு வேற சென்னை கண்டிப்பா திருச்சி டிஎம்கே அடிச்சு ஓட விடும். சரி சபரீஷ், இது நான் கேட்டதை நீ கேட்டியா சரண்ட? என்னதுடா? இல்லடா, நான் இப்ப பேசுறேன்டா. நான் மார்னிங் அவன்கிட்ட பேசணும் வந்தான். எத்தனை பேரு வரைக்கும் வரலான்னு கேளு. ஓகே, நான் கேட்டு சொல்றேன்டா.
பாண்டி வெட்டி ஏற்கனவே அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. வெப்பு பாண்டி நிலைமையை நினைச்சாதான் ப்ளே பண்றேன். என்ன எல்லாம் ஒப்பாரி வச்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஆமா சபரிஷே கைஸ் ஃபர்ஸ்ட்லயே ஒரு காசம் கொடுத்துறேன். கேண்டிடேட் இல்ல சம கேள்விகளே வேண்டாம். எல்லாருமே அண்ணா சொல்ற கேண்டிடேட், அவர் சொல்றதுதான் எங்க டெசிஷன்ஸ். யார் சொன்னது இது? இரா அங்க ஸ்பேஸ்ல ப்ளே பண்றேன்டா. இரா கவினை கேக்குதா? கவின் நான் பேசுறது கேட்கல ப்ரோ. கவின் பேசவே இல்ல. டிராவிட் கேக்குதுல? கேக்குது. எப்பா எல்லாம் கடுப்புல உட்காந்துருக்கானுங்க, பச்சையா தெரியுது. நாட் ஹாப்பி போல. என்னடா ஏழு இந்த போன மாதிரி கிடக்குறீங்க? ஏதாவது பேசுறா மாஸ்டரு பைலாக்கு பிறந்தவன. எப்படிங்க பேசுவாங்க? ஆப்போசிட்ல நிக்கிற எல்லாமே 2 ஜெயிண்ட்டுங்க. இவனுங்க போட்டுற கேண்டிடேட் பேரு தெரியல, ஊர் தெரியல, இவனுங்க ஆள் தெரியல. இல்ல சபரேஷ் அவன் சொன்னால சொன்னால ஸ்டார்ட் பண்ண அதான் பக்ன்றாங்கல்ல. யார் நிக்கிறாங்க? டிஎம்கேல ரங்கநாதனா. சரி சபரிஷ், இவனுங்களை நம்பி செலவு பண்ணிருப்பானுங்களா அவனுக்கு நிலைமை? போட்டேன் சரியான பங்கு. இது உன்னோட இது லேப்டாப்ல தான் போட்டிருக்கேன். டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ண இல்ல இப்பதானே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லாம் வெளில வரும். இருங்க ஆந்தனி, ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பேசிட்டு இருக்காங்க, நம்ம கேட்கணும். அவனுக்கு இன்னும் பேசல. 2 சீட்டுமே டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு. உண்மையாவே முரட்டு கட்சி போடா. இவரு மாதிரி வந்துட்டு இந்த கான்சார்ல எதையும் கால்குலேட்டர் வச்சு கணிக்க முடியாதுன்ற ரேஞ்சில கணிக்க முடியாது. கீழே இருக்கவங்க எல்லாம் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. டேய் இது ஏன் ஸ்பேஸ்ல நான் சொல்றது எருமை. ஸ்பேஸ் கோட் க்ளோஸ் பண்ணி போடலாம். கரெக்ட்டா தான் இருக்கு. ரிக்வெஸ்ட் அது எல்லாரும் இருக்காங்களே. கீழ தம்ஸ் அப் வந்துச்சு. ப்ரோ உண்மையா நினைச்சா பாவமா இருக்கு ப்ரோ. எவ்வளவு செலவு பண்ணிருப்பானுங்க. ஸ்டார்ட் பண்ணுடா. அவ்வளவுதான், கேண்டிடேட் போட்டாச்சு. அவர் நிக்க மாட்டார். நாங்க 2 தொகுதி நிக்கிறாரு. அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க. அப்படியே மயிறு இவர் நின்னுட்டாலும் அப்படியே அந்த இது பாத்தியா? என்னது இந்த வாட்டி இது என்னது அந்த எமோஷனலா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கன்றது கரெக்டா. எமோஷனலை தாண்டி நான் பல வழியை தாண்டி இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்றத அவர் கன்வே பண்ணிட்டாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் இன்னைக்கு மேனிஃபெஸ்டோ யூத் அடிச்சு நவுத்திட்டாரா செக்ஷன். இது வரைக்குமே ஒரு 15 டிஎம் பக்கம் வந்துருச்சு. ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு பெரிய ஹாப்பி ப்ரோ அப்படின்லாம் போட்டிருக்காங்க அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ 12th மேல ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்கீம் சொன்னார் இல்லையா? இல்ல எஜுகேஷன் ஸ்கீம் இல்ல. 12th அப்புறம் காலேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொலேட்டரல் இல்லாத லோன் 20 lakhs பிஹெச்டி வரைக்கும். இல்ல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனா? கொலேட்டரல் இல்லாத. ஓகே ஓகே. எதுவும் மிஸ் ஆகல. ஸ்டாலின் சிஎம் இருக்கட்டும், விஎஸ் பாபு எடுத்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகும். அது இப்ப கஷ்டம் தான் சொல்றாங்க. ஆமாண்டா, அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாதுடா. நீ ஈஸி. அதாவது இதெல்லாம் மேட்டரான்னு பேச. ஆனா உள்ள பேண்ட் ஒழுங்கிட்டு இருக்காங்க. பயத்துல என்ன நடக்கும் போது ஒரு சீட்டு தான் நிக்கிறாப்புல. வேற தோத்தா கூட எதுவும் நடக்குமா தெரியல. பாவம். எம்கேசி எம்எல்ஏ கூட ஆக முடியாது போல. அங்க டி செல்வம் வேற உனக்கு. காங்கிரஸ் டி செல்வம் வேற. காங்கிரஸ் கேண்டிடேட் ஃபுல்லா அப்பாக்கும் மகனுக்கும் சூப்பரா இறக்கி இருக்காரா? இல்ல காங்கிரஸ் செல்வத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க.
அவரை இறக்கி விட்டுருக்காங்க மதுரையில. ஏன் சச்சின் மதுரை மத்தி முஸ்தாபா நல்ல சாய்ஸ் தான். ஆமா ஆமா அது நல்ல சாய்ஸா இல்லையான்னு நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஆனா இப்போதைக்கு அவர் ஓரளவு நல்ல வாய்ப்பு நல்லா வந்துட்டு உனக்கு ஃபெமிலியரா இருக்காருல்ல டிவிக்கு சினிமா யாருன்னா இல்ல அங்க ஏதாச்சும் நம்ம பசங்க தான் வேலை பாக்குறாங்க. ஆமா ஆமா அப்பெல்லாம் கிடையாது. அங்க உனக்கு வந்து பிடிஐ எத்தனை பசங்க தான்டா இருக்காங்க? ஏடிஎம்கேல வந்துட்டு சுந்தர் சி, நம்ம கட்சியில வந்து முஸ்தபா பாய். விட்டோபா சொல்லுங்க. இந்த லோயலமணிக்கு சீட்டு கிடைச்சதா இல்ல நான் விட்டுட்டேன் நான் பார்த்ததுல ஏதாவது இல்ல குறுக்க இல்லையா? இல்ல இல்ல ரமேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரமேஷுக்கு பார்த்தனா ஆமா உதகமண்டலம் வந்து ரமேஷ் உதகமண்டலம் லயோலமணிக்கு போய் அப்புறமா அங்க ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போட்டிருக்காரு இப்போ. தேங்க்யூ. நான் இது பார்த்ததுல விட்டுட்டேன். நான் இந்த நெட்வொர்க்கும் பிரச்சனை. யாரெல்லாம் ஸ்டேஜ்ல துண்டு போட்டு உட்காந்துருக்காங்களோ அவங்களாம் வேட்பாளர் ப்ரோ. யாரெல்லாம் கீழே வந்து உட்காந்துருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு கட்சி நிர்வாகி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ப்ரோ சன் டிவி ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நான் குரூப்ல அனுப்பியிருக்கேன் பாரு சர்ப்ரைஸ். நல்ல வாய்ப்புள்ள கேண்டிடேட்ஸ் தான்டா. லோக்கல்ல அவங்க தொகுதிக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு. தொகுதி வேட்பாளர் யாரா? தூத்துக்குடி தான் சமகாமடி. அஜிதாவுக்கும் சீட் இல்ல, சாமுவேலுக்கும் சீட் இல்ல. 2 பேரும் அடிச்சுட்டு சாவுங்களான்னு விட்டு. கவின் உன் தொகுதி யாரு கேண்டிடேட்? என் தொகுதியா அவங்கள பார்க்க மாட்டேன். 126 கேண்டிடேட் வரைக்கும் நோட் பண்ணேன், டைப் பண்ணேன். இதுக்கப்புறம் டைப் பண்ண முடியல. சரி உன் தொகுதி யாரா? அது ஏன்டா அது வந்துருச்சு நியூஸ்லயே, நியூஸ் கார்டாவே. நீ ஏன்டா உட்காந்து நியூஸ் கார்டே போட்டாங்க உட்காந்து டைப் பண்ணிருக்காங்க 120 பேரை. இது ஆவடி வந்து ஏதோ செல்வம்னு ஏதோ. ஆமா என்ன 120 இவனுங்க பேச நம்மளே பெட்டரா அதோட நல்லா பேசலாம். ஒரு 120ன்றானே ஒரு ஸ்ரீலங்கங்காரன். அவனுக்கு என்னன்னே தெரியாது ஏபிசிடி. அவன்கிட்ட அவங்க உட்காந்து பேசினக்கான் அந்த ஸ்பேஸ்ல. இவனுங்க வெக்க கட்டவனீங்க அவனுங்க. ஆனா இப்போ எங்கேயாச்சும் டிவிகேவோட அந்த ஹெட் குவார்டர்ல எங்கேயாச்சும் காட்டு நரக்கலையும் ஏதோ ஒண்ணு இருக்கான் பாருங்க. நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆபீஷியலா போட்டுருவாங்க. இன்னொரு 10 நிமிஷம்ல ட்வீட் வரும். அதான் தேடிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் சொன்னானுவ. என் தொகுதிக்கு மட்டும் விட்டானுவ. இல்ல விஜய் தெரிஞ்சிருக்கும் கபிலன் ஏரியாதே அங்க என்ன தோத்துரும் அப்படின்ட்டு. ஒரே நிமிஷம் எல்லாரும் விக்கிபீடியா போயிட்டு அப்படியே வந்து திருச்சி ஈஸ்ட், திருச்சினாப்பள்ளி ஈஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா அதோட சட்டமன்ற தொகுதியோட இது வரும். அதுல 2026 கேண்டிடேட் பாருங்க. திரிசா வெற்றி கழகம்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். எவனு திரிஷாவுக்கு சீட்டு கொடுக்கலையா? நான் இல்லையா? இல்ல அது வந்து அது பிளானிங் வந்து அடுத்த எலெக்ஷன்ல. இப்ப வந்து ஜஸ்ட் உள்ள கொண்டு வராங்க. எதுக்கு வந்து உச்ச நடிகர் ரெண்டு இடத்துல நிக்கிறாரு? அவ்வளவு பயமா? பயம்தான், வேற என்ன காரணம்? பயமா தான் இருக்கும். நியூஸ் டெம்ப்ளேட்ல பார்த்து சொல்றேன்ப்பா, இருங்கப்பா. அவனுங்க 2 தொகுதியும் சேர்த்து எடப்பாடி ஒருத்தருக்கு தான் நிக்கிறாரு. சீமான் ஒருத்தருக்கு நிக்கிறாரு. திருச்சி கிழக்கு எதுக்கு சூஸ் பண்ணாப்ல? அங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க கிறிஸ்டியன் வெள்ளாளர் அதிகம். நான் சொல்றேன், நான் திருவாரூர் கலைஞர் ஊர். இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க வந்து நாகப்பட்டினத்துக்கு வேலை பார்க்குறோம். நாகப்பட்டினத்துல அந்த தலையை வெட்டி தனியா மூளையை தனியா வச்சிருவோம் சொன்னான்ல ஒருத்தன் சொன்னான்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டியன் நான் பல பேர்கிட்ட கேட்டேன். ஒருத்தனை இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு தான் சொல்றான். எந்த நம்பிக்கையில போய் நிக்கிறானுங்கன்னு தெரியல. இல்ல நாகப்பட்டினத்துல
நாகப்பட்டினத்துல ஒருத்தன் தலையை வெட்டி தனியா மூளையை தனியா எடுத்து வைப்பான்னு சொல்லியிருந்தால ஒருத்தன். கேக்குதா? கேக்குது கேக்குது. நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்துல மாவட்ட செயலாளர் ஏற்கனவே ஒரு ஆடியோ பார்த்துருப்பேன், ஆடியோ வீடியோ. அவனை தான் இப்ப வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. அவன் மேல கேஸ் ஒரே நிமிஷம் சரண் இருக்கியா? கேக்குதா சபரிஷே? கேக்குது. இதோ இரு ஒரே நிமிஷம். குரு இருக்கான்ல, என்னது குரு அவன் பெரம்பூர்ல ஒர்க் பண்ண வரானா? எத்தனை பேரை கூப்பிட்டு யார் யாரோ வரீங்களோ வாங்க, மண்டபம் ஃபுட்டு என்னன்னா தேவையோ நைட் எல்லாமே பாத்துக்கிறேன்ட்டாங்க. சரியா? அது பிரச்சனை இல்ல, ஃபுட் எல்லாம் பிரச்சனை, தங்க இடம் மட்டும் கொடுத்தா போதும். மண்டபமே தரேன்ட்டாங்கடா, ஃபுட்டு எல்லாமே உள்ளியே. நீங்க பிரியாணி எல்லாமே போட்டுருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஃபுட் இல்ல, ஃபுட்டு நல்ல பே. ஓகே டன். சரி ரைட்டு. குரு கால் பண்ணு, நான் சரண்ட கான்ஃபரன்ஸ் போடுறேன். சரி. அதே மாதிரி திருச்சி ஈஸ்ட்ல இருக்க அஜித் ரசிகர், ரஜினி ரசிகர்கள், அப்புறம் விஜய் எதிர்ப்பாளர்கள் யாராவது ஒர்க் பண்ணா சொல்லுங்க. அதுக்கும் வந்து நான் சீக்கிரமா ஒரு ஏற்பாடு பண்ணி தரேன். அதான் அஜித் ரசிகர்கள்னு சொல்லிட்டு அதை தனியா வேற விஜய் எதிர்ப்பாளர்னு சொல்லணுமா? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஏன்னா அது திருச்சி தானே சிவகார்த்திகேயன். திருச்சி இல்ல ப்ரோ, சொந்த ஊர் திருச்சி கிடையாது. எத்தனை ஃபீமேல் கேண்டிடேட் போட்டுருக்கான்? ஒரு நிமிஷம் கபிலன், லிஸ்ட் வந்துச்சா? இன்னும் வரலையா? முதல்ல என் தொகுதியை தேடிட்டு இருக்கிறேன். நீங்க திருவாரூர்ல போய் நீங்க தண்ணியில குளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரணே பேசுறேன்டா, எல்லாமே கால் பண்றேன் சரணே. நான் கால் பண்றேன். இன்னொரு மேட்டர் ஒண்ணு இருக்கு, நீ போன் பண்ண சொல்றேன். நான் கால் பண்றேன் உனக்கு. இல்லடா, அது ஒரு 50 பேர் இம்மிடியேட்டா தேவை. நான் போன் பண்ணி சொல்றேன். எல்லாம் நானே வரேன், பெரம்பூர் ஒர்க் பண்றேன். டி நகர் சாமி கட்டுறோம். இல்ல உண்மையிலதான் கேக்குறேன் சரணே, நான் வர்றது சத்தியமா ஆர்டி சேகர் பிஏ கிட்ட பேசிட்டேன்டா, போட்டே போட்டுருவாங்க. கால்ல சொல்லிட்டு குரு கால் பண்றேன் உனக்கு. சரி ஜெப்சி ப்ரோ ஓபனாவே பப்ளிக் ஃபோரம்லயே சொல்லிட்டோன்னு கூட சொல்லிட்டாங்க அவங்க. ஓகே ஜிப்சி ப்ரோ. அதெல்லாம் கேட்டேன் ப்ரோ. நான் இப்பதான் வந்தேன். இவன் எங்க நிக்கிறான் கன்ஃபார்ம் ஆச்சா? பெரம்பூர் திருச்சி ஈஸ்ட். ஐயா எல்லாம் பெரம்பூருக்கு வாங்கயா, செலவு எல்லாம் பாத்துக்கிறோம். சாப்பாடு, ரூம். பெரம்பூரா திருச்சி ரெண்டு இடத்துல நிக்கிறானா? ஆமா. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க பெரம்பூருக்கு வாங்க, சரியா? இல்ல அதுக்குதான் ஜிப்சி அந்த ஸ்பேஸ்ல ஒருத்தன் சொல்றான், நம்ம தலைவர் 2 இடத்துல நிக்கிறாரு, எம்எல்ஏ ஆயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு, இவர் ஒரு இடத்துல தான் நிக்கிறாரு, இவர் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. ஐயோ ஏண்டா சரணு விஎஸ் பாபுன்னு ஒருத்தர் நிக்கிறாரு, ஸ்டாலின். அவர் ஜெயிச்சிட்டு வரான். அவனுங்க யாரோ விஎஸ் பாபுன்னு எவனே தெரியல. அவன் தெரியும்டா, அவன் அதிமுக காக்கண்டா, அவன் அவன் அதிமுக சார். நீ போட்டிருக்க செட்டி உண்டல்ல சார். அவன் இல்ல இப்ப 2 நாளா பெரம்பூரை பத்தி நம்ம ஸ்பேஸ் போடலன்னா அவன் ஒழுங்கா பெரம்பூர்லயே மட்டும் நின்றுப்பான். இப்ப இவன் போய் வீடியோ போட்டதால அவன் திருச்சியில அந்த பக்கம் ஒண்ணு இதுக்கும் ஒண்ணு போட்டு வைப்போம், பெரம்பூர்ல இவனுக்கு தொலை தாங்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லன்னா பெரம்பூர்லயே அவன் செகண்ட் வருவான், திருச்சிலாம் அவன் ஜெயிக்க கூட மாட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியாதுங்க. வேட்பாளர் பெரம்பூர் கூட கம்யூனிஸ்ட் ஏரியாங்க, பெரம்பூரும் டஃப் தாங்க, கம்யூனிஸ்ட் ஏரியா. என் ஊர்ல சீனிவாசனா யாரா அவன்? சீனிவாசன் யாருன்னே தெரியாதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏங்க இப்ப பேர் சொன்னா மட்டும் யாரும் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? இப்ப 4 பேர் சொல்றேன், யாரும் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு கஷ்டம் கிடையாது சபரி, மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொல்றேன், இவனுங்க 3 பேர் தெரியாம இவனுங்களே இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் கண்டிப்பா டெபாசிட் கூட வாங்க மாட்டானுங்க.
கட்சியில போஸ்ட் ஆஃபீஸ் தான் சீட் இருந்தாங்க, நண்பனை கூட்டு சீட் நிக்க வச்சிருக்காங்க. நண்பன் என்ன போஸ்ட் ஆஃபீஸ் நான் மயிறு ஏடா கபிலன் நான் சொன்னல டி நகர்ல வந்து புசியானது நிப்பாரு நான் சொன்னா இல்லையா? மொரட்டு பண்ண இது கண்டிப்பா நான் ஆள் போட்டாவது உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துறான் தலைவர் பேசுறது. டி நகர் என்ன டேக் பண்ணுங்க, இல்ல சபரிசி அதே ஒருத்தர் டேக் பண்ணுங்க. என் நம்பர் சபரிசிட்ட இருக்கும் சரியா? மதனே வரியா? ரெட் டிராகன் இருக்கும், எல்லாத்தையும் நம்பர் இருக்கும். நீங்க டேக் பண்ணுங்க, டேரக்டா பெரம்பூர் வந்துருங்க. கபிலன் ராஜ்பவன் எங்க நிக்கிறாரு? எந்த எக்மோர் பிரசனா கூட தமிழன் அவங்களெல்லாம் நம்ம பேசினா அந்த கேண்டிடேட் எங்க நிக்கிறாங்கன்னு அதுக்குதான் வேல்யூ சரியா? அதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல 2 மோஸ்ட் பாசிபிளா 3 இடம் தான் போயிட்டு கொடுப்பான். பெரம்பூர், திருச்சி, அதுக்கடுத்தது கோபிச்செட்டிப்பாளையம், அவ்வளவுதான். இந்த 5000 ரூபா ஸ்கேம் பண்ற நாய் ரேவந்த் சரண் வந்து மதுரவையில் நினைக்கிறான் மாலை. அவனுக்கு ஓட்டே விழக்கூடாது. எங்க மறக்கா சொல்லு ஜிப்சி. நம்ம இவரு ரோஹிணி தியேட்டர் ஓனர் பையன் கிடைக்கல ஜிப்சி. ரோஹிணி தியேட்டர் ஓனர் அவன் தான். அந்த ரேவந்தா? ஓகே அவன் தான் மதுரவாயில நிக்கிறானுங்க. ஓகே பரவாயில்ல, பக்கம் தான், பாத்துக்கலாம். இந்த பக்கம் சரி गाइस, தம்பி தானே நம்ம இவரோட தம்பி தானே வினோஜ் பி செல்வன் தம்பி. இல்ல அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அஜித் ரசிகரை பாத்துக்குவாங்க. நம்ம டிஎம்கே சேனல் நம்ம பாப்போம். ஐயோ இந்த டயர் சொல்ல வேலை தாங்க முடியலடா சபரி. எம்எல்ஏ பிஏ எல்லாம் பேசுற. நான் அந்த தொகுதியே இல்லடா, விஜய் நிக்கிறான்ட்டு போய் வேலை செய்யறோம்டா. ஆடா லூசு விட்றா. கபிலன் ரெக்வஸ்ட் நிறைய எடுங்க பார்க்கலாம். என்னால எடுக்க முடியல. எடுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ராம்குமார் அண்ணாநகர் அடிக்கிறான் பாருங்க, செம்ம சிரிப்பு தாங்க வருது. மதனே நீ எங்க இருக்க? வந்துடுறா. என் தொகுதியே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு சரணே. ஆனா இங்க வேலை செய்யணும், கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே டப்பு தராங்க, திமுக இறங்கி வேலை செய்வாங்க. அசோக் சார் டேய் மிஞ்சி போனா ஏடிஎம்கே தான ஜெயிக்கும். பரவாயில்ல வாடா, இங்க விஜய் ஜெயிக்கிறான். அவன் வேலை பாக்குறான்னா அந்த தொகுதியில விட்டுரு, அவ்வளவுதான். அசோக் சார் கேக்குதா? அசோக் சார் பேசுறது கேக்கல. சொல்லுங்க கபிலன் ப்ரோ. மைக் ஆன்ல தான் இருக்கு. மைக்ல வந்துட்டீங்களா? ஓகே. இந்த காட்டுமன்னார்குள்ள தொகுதி அவன் போட்டிருக்கானா பாருங்க, சீனிவாசன். அவன் என்ன ட்வீட் அபிஷியலா போடல கபிலன். அதான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க அவங்களதுல ஒரு 4 பேர் மேல எவனும் தெரியாது. நீங்க அதுதான் எனக்கு புரியல. காத்தாங்குளத்துல நின்னா என்ன நிக்கல்னா என்ன? யார் நான் வந்து பெரம்பூர்ல வேலை பார்க்க இல்ல, நான் வந்து பெரம்பூர்ல வேலை பார்க்க முடியுமா? அந்த மூஞ்சி இந்த பக்கம் வீட்டு வாங்க தான் சொல்றோம். வாங்க உங்களை பெரம்பூர்ல எல்லாரும் எங்க மெடாட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நாள் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போங்கப்பா. வந்துட்டு போற செலவு, சாப்பாடு செலவு, மதுரை வாயில் தான் சாப்பாடு செலவு. நான் ஒரு நாள் வந்து அட்டெண்டன்ஸ். ஆமா, ஒரு 5 இளநீ. என்ன ஜிப்சி ஜூஸ் விஷால் பட காமெடி மாதிரி, வடிவேல் காமெடி மாதிரி எல்லாரும் ஓங்கி உங்க பங்கு தள்ள கூட்டிட்டு போங்க அப்படி மாதிரி ரஜினி பேசி